Right, so quicker உங்களுக்கு இந்த CD ல என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். The very first composition that I made is included in the CD, and the very first song I recorded is also included in the CD. The very first song I recorded is very special ஏன்னா அந்த சாங்குக்கு கீபோர்ட்ஸ் வாசிச்சது வந்து இன்னைக்கு ஆஸ்கர் புகழ் பெற்ற இசைப்புயல் A.R. ரஹ்மான் அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பங்கு பெற்றிருக்கோம். எனக்கு கீபோர்ட்ஸ் நிறைய ரெக்கார்டிங்கில் வாசிச்சிருக்காரு, ஷோஸில் வாசிச்சிருக்காங்கிறத உங்களுக்கு பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அது நன்றி. இது வந்து அவருக்கு எப்படியாவது சேர்ப்பிக்கிறேன் நான் இந்த கிளாப்ஸை. அதை தவிர பாலு சார் அவர்கள் எனக்கு நிறைய பாடல்கள் பாடி கொடுத்துருக்கார். எஸ்பிபி அவர்களுடைய ஒரு பாடல், உன்னிகிருஷ்ணனுடைய ஒரு பாடல், பி சுசீலாமாவோட ஒரு சாங், மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன் எனக்காக பாடி கொடுத்த ஒரு பாடல், சுஜாதா அவர்கள் பாடின பாடல், தேவன் எனக்காக பாடி கொடுத்த பாடல், எஸ்பிபியோடைய பிள்ளை சரண், எஸ்பிபி சரண் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்னு பாடினது அநேகமாக என்னோட மியூசிக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூயார்க்கில் இருந்தபோது நாங்கள் நல்ல நண்பர்கள். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் சாங் எஸ்பிபி சரண் sang in a recording studio is probably the song that I have done. And then we have Harish Raghavendra, Krishna Raj, Tyagarajan, Bhuvana, Srivardhani, Maya. இப்படி சென்னையில் இருக்கிற பிரபலங்கள் பல பேரோட இணைந்து இங்கே இருக்கிற பிரபலமான பாடகர்கள் ஹரிபாஸ்கர், செந்தூரன் அழகையா, பார்த்தி, பிரபா, வானபாடிகள் சிவகுமார், வாஹீசன், சாயீசன் மற்றும் அபிஷேக், இவ்வளோ இங்கே பாப்புலராக இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பாடின பாடலும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. என்னை இசை அமைப்பாளராக அங்கீகாரம் செய்த ஒரு மெட்டு கண்ணனையா வந்திருக்காருங்க. சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயத்துக்காக நான் இசைத்த ஒரு CD இசைத்தட்டிலிருந்து 2 பாடல்களை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பாடல் விநாயகர் பற்றிய பாடல். அந்த பாடல் என்னை ஒரு இசையமைப்பாளராக அங்கீகாரம் செய்த ஒரு பாடல். அந்த பாடலை வந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காரு. இதை தவிர உன்னிகிருஷ்ணன் சந்திரமௌலீஸ்வரர் மேலே ஒரு அற்புதமான பாடல் பாடியிருக்காரு. ஆக இப்படி பல பாடல்கள் இதில் இருக்குது. இதை விட இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, தியாகராஜரோட கீர்த்தனைகளை பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பண்ணி அதை வந்து மியூசிக்காக பண்ணி சிடியில் வெளியிடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த 2 சாம்பிளும் இந்த சிடியில் வந்திருக்கு. அது வந்து கம்ப்ளீட்லி கிளாசிக்கலான ஒரு 2 சாங். ஸோ we have a sample of that as well. Now we're going to invite கண்ணன் ஐயா to the stage. முதல் சிடியை வெளியிடுவதற்கு கண்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். பலத்த கரகோஷம் கொடுங்கள் கண்ணன் ஐயாவுக்கும் கண்ணன் ஐயாவுடைய குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும். இந்த இனிய இரவு வேளையிலே எங்களுடைய ராஜா அவர்களுக்கு என்னுடைய ஆசிகளை கூறிக்கொண்டு, உண்மையிலே இறக்கவே நாங்கள் இருவரும் ஆரம்பத்திலே எங்களுடைய ஆலயத்திலே இந்த கீபோர்ட் வகுப்பை நடத்தி கொண்டு வந்தார். முதலிலே எங்களுடைய வீட்டிலே தான் அந்த கீபோர்ட் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் ஆலயம் அமைக்கப்பட்ட பிறகு ஆலயத்தில் உள்ள மண்டபத்திலே இந்த கிளாஸ் நடக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ராஜா ஐயா எங்களை விட்டு வேறு இடத்துக்கு போய்விட்டார். அதை விட்டு மனதுக்கு கவலை தான். இருந்தாலும் அவருடைய முன்னேற்றத்துக்கு எங்களுடைய ஆசிகளப்பம் இருக்கணும் என்பதற்காக நாங்கள் அவரை இந்த மேடையிலே நாங்கள் உண்மையில் அவருக்கு உங்கள் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளாக அவருக்கு ஒரு கௌரவத்தை வழங்கலாம் என்று யோசிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னமே அவர் முந்திவிட்டார். இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு அப்புறம் நாங்கள் அந்த கௌரவத்தை செய்ய என்று யோசிக்கிறோம். நன்றிகள். அவருடைய சேவை என்றென்றும் இந்த நாட்டுக்கு தேவை. உங்களுடைய எளிய சமுதாயங்கள், எளிய தலைமுறைகள் எல்லாம் உண்மையிலே இந்த இசையிலே நீங்கள் முன்னேற வேண்டும். அதற்குரிய உங்களுடைய பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் மேலும் மேலும் இந்த பிள்ளைகளை ஊக்குவித்து இன்னும் நிறைய மேடைகளை ஏற்றி அங்கே அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம், மக்களுக்கு வெளிப்படுத்தலாம். இதற்கு உங்களுடைய உற்சாகங்கள் தேவை என கேட்டுக்கொண்டு, நான் அதிகம் பேசி உங்களை குழப்பவில்லை. அவருக்கு எங்களுடைய ஆசிகளை கூறிக்கொண்டு, மேலும் அவருக்கு எங்களுடைய ஆலய சார்பாக அவருக்கு ஒரு பொன்னாடி அணிவிப்போம் என்று யோசிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக. உங்களுடைய பலத்த கரகோஷங்கள்.
கோடியாகவே ஓத்து விடும். ஓகே, நல்ல ஐடியா. நிகழ்ச்சி முடிஞ்சது. கண்ணன் ஐயாட்ட அவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் உங்களை யாருக்கும் தேவையில்லை. கண்ணன் ஐயாவுடைய ஒரு நல்ல மனசுக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அவருடைய ஆலயத்துக்காக நான் ஒரு சிடி பண்ணி கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சது. ஆனால் அந்த சிடியில் இருக்கிற ஒரு 2 அற்புதமான பாடல்களை இந்த சிடியில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட நான் சொல்லக்கூட இல்லை. சிடியெல்லாம் வந்த பிறகுதான் இன்விடேஷன் கொடுக்கறச்சு தான் சொன்னேன், ஐயா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லாமல் நான் பண்ணினதுக்கு நீங்கள் ஒன்றும் போய்க்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் எந்த வித மறுப்பும் சொல்லலை. எப்படி மறுப்பு தெரிவிக்கலாம்? நாளைக்கு அந்த கோயிலே என் பேருக்கு நானே மாற்றி எழுதி வச்சுட்டு ஐயா மாற்றிட்டாங்க சொன்னா கூட என்ன சொல்ல போறேன். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பரந்த மனப்பான்மையை மிகவும் பாராட்டுகின்றோம். முக்கியமான காரணம் என்னன்னா, அற்புதமான பாடல்கள் மக்களை சென்று அடைய வேண்டும். அது எப்படி இப்போ ஒரு நடிகருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பில் அவர் சோபிக்காம ஒரு 2-3 வருஷம் அமைதியாயிட்டு திடீர்னு ஒரு படம் திருப்பி அதனால ஹிட் ஆனது மாதிரி அந்த அருமையான பாடல்கள் அந்த சிடியில் ஒரு சில பேரை சென்று அடைந்தது. இப்போ இன்னொரு சிடிலையும் வந்ததுன்னா இன்னும் பல பேரை சென்று அடைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால்தான் அந்த 2 பாடல்களை இந்த சிடியில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்ணன் ஐயா முதல் சிடியை வெளியிடவிருக்கிறார். இங்க இருக்கிற உங்களில் ஒருத்தர் தான் அந்த முதல் சிடியை பெறுபவராக இருக்கிறார். ஸோ அந்த நபர் யார் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஸோ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சிடியில் ஒரு பாட்டு தான் ஒரு முதல் முழுமையான புதிய பாடல். அந்த பாடலை எனக்காக வழங்கிய ஹரிபாஸ்கர் அவர்களை மேடைக்கு முதல் சிடியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனை தொடர்ந்து இந்த சிடியில் பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு இங்கே வந்திருக்கிற மற்ற நண்பர்கள் வாஹீசன், சாயிசன், அபிஷேக் மற்றும் மற்ற யாரும் இந்த சிடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மேடைக்கு வருவோம். அவர்கள் அடுத்தடுத்த பிரதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் தென் நீங்கள் எல்லாரும் கூட இந்த சிடியை பெற்றுக்கொள்ளலாம். ஹரிபாஸ்கர் வாங்க. நன்றி. இதுலேருந்து ஒன்று எடுத்து ஐயா கையில் பிடிச்சிக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் ஆக்சுவலாக செஷனே நான் மறந்துடுவேன். வாய்ஸனை பற்றி உங்களுக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. எனக்கு கீபோர்டு வாசிச்சு இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கிறாரு. இதை மறக்க முடியாத ஒரு விண்மை. எனக்கு கீபோர்டு வாசிச்ச வாய்ஸனும் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு பெரிய கீபோர்ட் பிளேயர் ஆகணும், இசையமைப்பாளர் ஆகணும் மனமாற வாழ்க்கிறேன். அபிஷேக் கமான். சாயிசன் ஒரு இளம் பின்னணி பாடகர். He's your second year student, right? First year university student. இவரோட வாய்ஸ்ல கிளாசிக்கல் மியூசிக்ல அந்த அளவுக்கு நாட்டத்தோட இருக்கிறது பெரிய விஷயம். அபிஷேக் ஸ்டார்டட் வித் ஃபில்ம் மியூசிக். அவங்க அப்பா வெங்கி ஐயர் ஒரு பெரிய மியூசிஷியன், நம்மளுடைய இருக்கிற பிரபலமான பின்னணி பாடகர். அவருடைய புதல்வர் அபிஷேக் ஐயர். இவர் சினிமா பாடல்களை பாட ஆரம்பித்து அதிலிருந்து கிளாசிக்கல் மியூசிக் போய் ரொம்ப முழு கிளாசிக்கல் மியூசிஷியனாக விளங்கி கொண்டு வருகிறார். சென்ற டிசம்பர் மாதம் சென்னையில்
பல கச்சேரிகள் பல வித்வான்களுடன் இணைந்து புரிந்திருக்கிறார் என்பதில் பெரிய விஷயம். ஆல் தி பெஸ்ட் அபிஷேக். இந்த சிடியில் அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் தம்பி. ஆல் தி பெஸ்ட். சாய் சாருடைய சாங்கும் இந்த சிடியில் இருக்குது. என்னோட இசையமைப்பில் அவர் பாடியிருக்கிறாருங்கிறது எங்களுக்கும் பெருமையான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சாய் சார். ஆல் தி பெஸ்ட். இதனைத் தொடர்ந்து வேலா அவர்கள், மாலினி வாங்க. ஸோ மற்ற அனைவரையும் மேடைக்கு வந்து சிடியை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் கம். பார்த்தா அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். அவர் ஒரு டைரக்டர், ஆக்டர். அவர் ஒரு 4 வரிகள் என்னை பாராட்டி கவிதை எழுதியிருக்கார். அதை உங்களோட ஷேர் பண்ணி. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கலைஞர்கள் பலரும் அவர் நண்பர் ராஜாவை பற்றி வாழ்த்தி செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். ஸோ இங்கிருக்கும் நாம் ஒரு 4 வரியில் ராஜாவை வாழ்த்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஸோ நாம் வரும் வழியில் எழுதிய இந்த ஒரு சிறிய கவிதை இலக்கண ரீதியாக தப்பு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். கை விரல்களில் கலைவாணி குடியிருக்க, கை விரல்களில் கலைவாணி குடியிருக்க, இவர் இசைப்பார் கேட்போர் மனம் கவர்ந்தெழுக்க, இவர் இசைப்பார் கேட்போர் மனம் கவர்ந்தெழுக்க. நாம் செய்தோம் புண்ணியம் இவர் கனடாவில் இருக்க, நாம் செய்தோம் புண்ணியம் இவர் கனடாவில் இருக்க. வாழ்த்துக்கள் 100 மென்மேலும் இவர் சிறக்க. நினைத்தாலே இனிக்கும்